கும்பம். கும்ப ராசி வந்து 7 சனியில அந்த சனி ஜென்ம சனிய விட்டு விலகுறார். ஜென்ம சனினா என்ன? உங்க தலைக்கு மேல போய் உட்காந்துட்டு உங்கள ஒரு பிரஷர் குடுத்து, உங்களுக்கு ஒரு அழுத்தம் குடுத்து, உங்கள நாளும் பொழுதும் ஒரு தொல்ல பண்ணிட்டு, உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் குடுத்து, ஒரு வருத்தத்த ஏற்படுத்தின இந்த டைம் 2025ல அது அப்படியே அடுத்த ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுது. இத வந்து பாத சனி அப்படின்னு சொல்லலாம். பாத சனின்னா கடைசி ரவுண்ட் இது. ஸோ 7 சனியில மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 7 சனியில வந்து விரயச்சனி, ஜென்ம சனி, அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் பார்ட் தான் வந்து பாத சனி. இந்த பாத சனி வந்து உங்க குடும்பம் சம்மந்தப்பட்டது, கமிட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, உங்க வாக்கு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிடும். இப்ப ஜென்ம சனி விலகுறதுனால என்ன நன்மை அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். இந்த டென்ஷன், ஓவர் லோடா நீங்க ஃபீல் பண்ணது, ஒரு மாரி ஓவர் ஸ்ட்ரெஸ்டா நீங்க ஃபீல் பண்ணது, எந்த டிசிஷனும் எடுக்க முடியல. ஃபேமிலி ரிலேட்டடா எடுக்க முடியல, ஜாப் ரிலேட்டடா எடுக்க முடியல, கரியர்ல எடுக்க முடியல, பிசினஸ்ல எடுக்க முடியல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட என்னால டிசிஷன் எடுக்க முடியல. அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு மைண்ட்ல வந்து ஒரு மாரி பிளாக். அதுலேருந்து இப்ப ரிலீவ் ஆகிடுவீங்க. இது வந்து நல்லதுன்னு எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் டூ கன்டின்யூ அந்த 7 சனி இன்னும் இருக்கு. அது 100% முடியல. டோட்டலா அந்த 7 1/2 இயர்ஸ்ல வந்து 5 இயர்ஸ நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க. ஸோ, அ மொத்தமா வந்து அந்த 3 பார்ட்ல வந்து நீங்க வந்து 2/3 வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு லாஸ்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு 7 சனில கொஞ்சம் இருக்கு. இது எப்படிப்பட்ட சோதனைய குடுக்கும்ன்றத மட்டும் தான் இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். 1 கமிட்மென்ட். நீங்க யாருக்காவது கமிட்மென்ட் குடுத்துருக்கீங்க. நான் இந்த டைம்ல இந்த பணத்த ரீபே பண்ணிடுறேன். இல்ல லோன வாங்கியிருக்கீங்க. இல்ல கடன் வாங்கியிருக்கீங்க. அந்த இஎம்ஐ பே பண்ணி இந்த மாரி கமிட்மெண்ட்ஸ் ரிலேட்டடா சில தொல்லைகள கொஞ்சம் ஃபேஸ் பண்றதுக்கு அந்த டைம் இருக்கு. அதே மாரி ஃபேமிலி ரிலேட்டட் குடும்பத்தில தேவையில்லாத சில மனக்கசப்பு, மன வருத்தம், கருத்து மோதல், கருத்து வேறுபாடு, ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கலாம். ஸோ அந்த மாரி அது யாரோட வேணா இருக்கலாம் ஃபேமிலில. மனைவியோட இருக்கலாம், கணவனோட இருக்கலாம், அண்ணா, தம்பி, அப்பா, அம்மாவோட யாரோடையோ ஒரு சரியான ஒரு இணக்கமான ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலைய உருவாக்கி வச்சிருக்கு. அது பாத சனி வரும்போது அது போராடும். என்னைய ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் போராடும். பட் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க நேரம் அப்படி இருக்கு. யாரை சொல்லியும் குறை இல்ல. யாரையும் குத்தம் சொல்றதுக்கும் இங்க வழி இல்ல. இது வந்து உங்க டைம் உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது மத்தவங்க பார்வைக்கு அப்படி ஒரு புரிதல ஏற்படுத்தும். ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த சமயத்தில யாரிடத்தையும் அதிகமான வாக்குவாதங்கள செய்யவே வேண்டாம். அது செய்யறதுனால எந்த யூஸும் இல்ல. ஏதாவது பேசி ஏதாவது மாறினாங்கன்னா பரவால்ல, மாற மாட்டாங்க. அதே மாரி கமிட்மெண்ட் நீங்க ஏதாவது உதவி கேட்கிறீங்க, பணம் கேட்கிறீங்க அப்படின்னா ரொம்ப போராடி, அலைஞ்சு, கெஞ்சி தான் ஒண்ணு நடக்கும். அதனால அதிகமா இந்த சமயத்தில ஒரு பிசினஸ் பண்றதுக்கோ, இல்ல வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கோலாம் பெரிய பிளான் போட வேண்டாம். ஒரு சில பேருக்கு 2ண்ட் ரவுண்ட் இருக்கும். அவங்களுக்கு ஓரளவுக்கு பரவால்ல. பட் 1 ரவுண்ட்ல உள்ளவங்களுக்கு பெரிய பிளான் எதுவும் போட வேண்டாம்.